students, இன்னைக்கு நம்ம 10th standard metric boardல இருந்து chapter 1 relations and functionsல exercise 1.1 fifth problem பார்க்க போறோம். எப்படி solve பண்றதுன்னு. உங்களோட fifth problemல மொத்தம் 4 செட் கொடுத்திருக்காங்க A B C D. இந்த 4 செட்ல இருந்து நீங்க என்ன வெரிஃபை பண்ணனும்னா A intersection C cross B intersection D is equal to A cross B intersection C cross D. இந்த ரெண்டுமே ஈக்குவலா இல்ல நாட் ஈக்குவலா அப்படின்றத நீங்க செக் பண்ணனும். ஸோ இங்கே நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு அண்ட் ரைட் ஹேண்ட் சைடு ரெண்டு ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது இல்லையா, இது ரெண்டையும் நம்ம இப்போ ஃபஸ்ட்டு தனித்தனியாக சால்வ் பண்ணி ரெண்டுத்தோட ஆன்சரும் நமக்கு சேமாக இருக்கா இல்லையான்றதை வெரிஃபை பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் உங்களோட கிவன் எல்லாம் நீங்கள் எழுதிக்கோங்க உங்களோட சொல்யூஷனில். ஸோ நமக்கு என்னென்ன கிவன் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட் எழுதிக்கலாம். A is 1 2 3, B is 2 3 5, C 3 4 and D is 1 3 5. ஓகே, இப்போ இந்த 4 செட்ல இருந்து நம்ம என்ன வெரிஃபை பண்ண போறோம் அந்த கண்டிஷன் எடுத்து எழுதிக்கலாம். ஸோ டு செக் A intersection C into B intersection D is equal to A cross B intersection C cross D. இதான் நம்ம வெரிஃபை பண்ண போகிற கண்டிஷன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம LHS எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட் நீங்கள் LHS கன்சிடர் பண்ணிக்கோங்க. உங்களோட LHS A intersection C cross B intersection D இல்லையா. ஸோ இதில் நம்ம கிராஸ் ப்ராடக்ட் நம்ம எதுக்கு கண்டுபிடிக்கணும், A intersection Cக்கும் B intersection Dக்கும். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது A intersection C and B intersection D. ஸோ இங்கே இன்டர்செக்ஷன் அப்படின்றது நீங்கள் லாஸ்ட் இயர் செட் தியரியிலே படிச்சிருப்பீங்க, எப்படி இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கணும் ஒரு ரெண்டு செட்டுக்கு நடுவில் இல்லையா. ஸோ இட்ஸ் ஸோ சிம்பிள். ரெண்டு செட்டில் இருக்கிற எலிமெண்ட் எதெல்லாம் பொதுவான எலிமெண்ட்டோ காமன் எலிமெண்ட்டோ அதுதான் நம்ம இன்டர்செக்ஷனாக எடுத்து எழுதுவோம். ஸோ இங்கே நீங்கள் A இன்டர்செக்ஷன் Cன்றப்போ நீங்கள் எது ரெண்டு செட் கம்பேர் பண்ணணும்னா Aயையும் Cயையும் கம்பேர் பண்ணுங்கள். அது ரெண்டுத்தில் என்ன காமன் எலிமெண்ட் இருக்குன்றதை பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு A செட்டில் வந்து நமக்கு என்ன இருக்குது, 1 2 3 இருக்குது. அதே மாதிரி சியோட செட்டில் 3 and 4 இருக்குது. அப்போ இங்கே காமன் எலிமெண்ட்னு பார்த்தா இங்கே 3 இருக்குது, இங்கேயும் என்ன தான் இருக்குது 3 தான் இருக்குது. அப்போ உங்களோட ஆன்சர் வந்து A இன்டர்செக்ஷன் C என்னவா இருக்கும் 3. ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி B இன்டர்செக்ஷன் D. B இன்டர்செக்ஷன் Dக்கு நீங்கள் Bயையும் Dயையும் கம்பேர் பண்ணுங்கள். 2 3 5 அங்கே 1 3 5 இருக்குது. ஸோ இங்கே காமன் எலிமெண்ட் நமக்கு 3 5 இல்லையா. சிமிலர்லி ஹியர் ஆல்சோ யுவர் காமன் எலிமெண்ட் இஸ் 3 and 5. ஸோ இந்த காமன் எலிமெண்ட் தான் நம்ம ஆன்சராக எடுத்து எழுத போகிறோம், B intersection D. ஸோ B intersection D is nothing but 3, 5. ஸோ இப்போ ஆக்சுவலாக நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது இது ரெண்டுத்தோட கிராஸ் ப்ராடக்ட்டு. ஸோ கிராஸ் ப்ராடக்ட் அப்படின்றப்போ நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், டயக்ராம் போட்டு பண்ணிங்கன்னா இட்ஸ் ஸோ சிம்பிள். ஸோ ஃபஸ்ட்டு செட் நமக்கு A intersection C இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் A intersection Cயோட எலிமெண்ட்ஸ் என்னன்றதை எடுத்து எழுதிக்கோங்க. அடுத்து B intersection Dயோட எலிமெண்ட்ஸ் என்னென்ன இருக்குன்றதை நீங்கள் எடுத்து எழுதிக்கோங்க. இப்போ இது ரெண்டுக்கும் ரிலேட் பண்ணுங்கள். 3 ரிலேட் பண்ணோன்னா 3 3 and 3 5 இந்த ரெண்டு ரிலேஷன் தான் இருக்குது இல்லையா. ஸோ அப்போ இதோட இன்டர்செக்ஷன் நம்ம இப்போ எடுத்து எழுத போகிறோம். A இன்டர்செக்ஷன் நமக்கு கார்ட்டீசியன் ப்ராடக்டில் நம்ம எழுதணும் இல்லையா. ஸோ இப்போ நமக்கு என்னென்ன ஆர்டர்ட் பேர் வரும், 3 3 and 3 5 மட்டும்தான் நம்மளோட ஆன்சராக வரும். 3 3 3 5. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம இப்போ LHS நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இது நீங்கள் ஈக்குவேஷன் 1ன்னு சொல்லிட்டு மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம RHS நம்ம இப்போ சால்வ் பண்ண போகிறோம். நம்மளோட RHS என்ன இருக்குது, A cross B intersection C cross D இருக்குது இல்லையா. ஸோ இப்போ நான் சால்வ் பண்ண போகிறேன். ஸோ RHS A cross B intersection C cross D. ஸோ இங்கே நமக்கு ரெண்டு கார்ட்டீசியன் ப்ராடக்ட் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். A cross B ஃபைண்ட் அவுட் பண்ணணும், C cross D ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு ரெண்டுத்தோட ஆன்சரையும் நீங்கள் ஃபைனலாக இன்டர்செக்ட் பண்ணணும் இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம A cross B எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். A cross B இட்ஸ் நத்திங் பட் நம்ம ஏயோட செட்டையும் பியோட செட்டையும் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ ஏன்ற செட்டில் நமக்கு என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏன்ற செட்டில் 1 2 3 இருக்குது இல்லையா. 1 2 3. அடுத்து பீன்ற செட்டில் உங்களுக்கு என்ன எலிமெண்ட் இருக்குது, 2 3 5 இருக்குது. 2 3 5. ஓகே, ஸோ இப்போ இது ரெண்டையும் ரிலேட் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு நம்ம 1 ரிலேட் பண்ணோன்னா 1 2 1 3 1 5 வரும் இல்லையா. ஸோ அப்போ அதை ஃபஸ்ட்டு நம்ம ஆன்சராக எழுதிடலாம். ஆர்டர் பேரில் நீங்கள் எழுதிடுங்க.
1 2 1 3 and 1 5. Similarly next உங்களோட element வந்து 2 இருக்கு. 2 இப்போ relate பண்ணீங்கன்னா 2 2 2 3 2 5 2 2 2 3 2 5. லாஸ்ட்டாக உங்களோட element 3 இருக்கு. அதே மாதிரி 3 relate பண்ணோம்னா 3 2 3 3 and 3 5. So 3 2 3 3 3 5. So A cross B find out பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம C cross D find out பண்ணணும். find out பண்ண பிறகு ரெண்டுத்துக்கும் நம்ம intersection பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ C cross D find out பண்ணுறதுன்றது Cக்கும் Dக்கும் நடுவில் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ண போகிறீங்க. Cன்ற செட்டில் 3 4ன்ற எலிமெண்ட் இருக்குது. Dன்ற செட்டில் 1 3 5 இருக்குது. இப்போ இந்த ரெண்டுக்கும் நம்ம எப்படி கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ C செட்டில் 3 4ன்ற எலிமெண்ட் இருக்குது. Dயோட செட்டில் 1 3 5 இருக்குது. ஸோ இப்போ இது நம்ம ரிலேட் பண்ணோம்னா 3 1 3 3 3 5. ஸோ அதை ஃபஸ்ட்டு நீங்கள் ஆர்டர்ட் பேரில் எழுதிடுங்க. 3 1 3 3 3 5. ஸோ நெக்ஸ்ட் இப்போ நான் 4 ரிலேட் பண்ணுறேன். 4 ரிலேட் பண்ணிங்கன்னா 4 1 4 3 4 5. ஸோ நெக்ஸ்ட்டு 4 1 4 3 4 5. ஸோ இப்போ நம்ம இந்த செட்டை இதையும் நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ப்ரீவியஸ் செட்டுக்கும் நம்ம இப்போது இன்டர்செக்ஷன் பண்ணணும். ஸோ நவ் யூ கம்பேர் தீஸ் டூ செட். நமக்கு என்னென்ன காமன் இருக்குன்னு பாருங்கள். காமன் அப்படின்னு பார்த்தோன்னா 3 1 இங்கே இல்லை, 3 3 இருக்குது, இங்கேயும் இருக்குது. அதே மாதிரி 3 5 இருக்குது. வேறு எந்த எலிமெண்ட்டுமே இங்கே காமனாக இல்லை. ஸோ நம்ம காமன் எலிமெண்ட்டுன்னு பார்த்தோன்னா 3 3 and 3 5. இங்கேயும் 3 3 and 3 5 இல்லையா? ஸோ அப்போது இன்டர்செக்ஷன் நீங்கள் எப்படி எழுதலாம்? A cross B intersection C cross D is equal to 3 3 3 5. ஸோ இது ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போது நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே ஈக்குவேஷன் நம்பர் 1 ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம், LHS ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்மளோட LHS RHS ரெண்டையும் இப்போது கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ LHSல பார்த்தீங்கன்னா இங்கேயும் நமக்கு என்னதான் ஆன்சர் வந்திருக்கு? 3 3 3 5 தான் இல்லையா? ஸோ RHS பாருங்கள், அதுவும் நமக்கு என்ன தான் வந்திருக்கு? 3 3 3 5 தான். ஸோ போத் LHS RHS we have verified that they are equal இல்லையா? ஸோ நம்ம அதை எப்படி கன்க்ளூட் பண்ணலாம்? ஆன்சர் ஃப்ரம் 1 and 2 LHS is equal to RHS. ஸோ LHS is equal to RHSனால் நீங்கள் ஃபைனலாக கன்க்ளூட் பண்ணிவிடுங்க. ஹென்ஸ் வெரிஃபைட். உங்களோட LHS இப்போ என்ன இருக்குது? is equal to RHS. RHS is nothing but A cross B intersection C cross D. ஓகேவா? ஸோ நம்ம இப்போ ரெண்டுமே வெரிஃபை பண்ணிட்டோம். ரெண்டுத்தோட ஆன்சரும் நமக்கு ஈக்குவலாக வந்துருச்சு. ஸோ இந்த மெத்தட் ப்ராப்ளம்ஸ் ரொம்ப சிம்பிள். நீங்கள் ப்ராப்பராக அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியாக அதோட எலிமெண்ட்ஸை வந்து நம்ம கிராஸ் ப்ராடக்ட் பண்ணி நம்ம வெரிஃபை பண்ண முடியும். ஸோ இதே மாதிரி இருக்கிற ரிமைனிங் ப்ராப்ளம்ஸை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.